ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சுரக்காய் துவையல் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டேன். இது கொஞ்சம் முத்தலாக இருக்குது. நம்மளுக்கு சதை பகுதி தான் தேவைப்படுது, உள்ளே இருக்கிறது வேணாம். ரொம்ப முத்தலாக இருக்கிறதுனால இதெல்லாம் கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணோம்னா இது மாதிரி எப்படி செய்யறது பார்க்கலாம். இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன். இந்த மாதிரி சுரக்காயில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு, முத்தலாக இருக்க விதை நீக்கினேன். பிஞ்சாக இருந்தால் அப்படியே போட்டுட்ருப்பேன். இப்போ இதை பொடியாக கட் பண்ணிடலாம். வானல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். இந்த டிஷ்ஷு இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். சாதத்துக்குனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்ணும். எப்படி செய்யலான்னு பாருங்கள். உளுத்தம்பருப்பு கலர் மாறுது. இப்போ நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாய், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு இதில் வணக்கலாம். காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம், ஏன்னா அது காரம் பத்தாது. தக்காளி, சின்ன வெங்காயம், சுரக்காயெல்லாம் சேர்த்துட்டோம். இதில் பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டோம், அது கொஞ்சம் போட்டுடலாம். இது நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சம் இந்த மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுடலாம். பெருங்காயம் ஒரு சிட்டிக்கு போட்டுடலாம். அவ்வளோதான். இது நல்லா வதங்கட்டும். புளி போட்டு அரைக்க வேண்டியதான். புளி, உப்பு போட்டு. சுரக்காய் நல்லா வதங்கி போச்சு. இதில் தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுருக்கோம். போடலைன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. சுரக்காய் துவையல் ரெடி. இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சீரகம் தாளிச்சிட்டோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.